எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வேலியிருக்க பைமை சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆணி திருமஞ்சனத்தில் நீங்கள் எப்படி வழிபடணும், இந்த திருமஞ்சன தினத்தில் எந்தெந்த பொருட்கள் வாங்கினா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றமாக அமைங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்து தீர்ந்துடுன்னே சொல்லலாம். இந்த நாளில் நீங்கள் எப்படி வழிபடணும்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை கடைசி வரைக்குமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம வேலியிருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் நடராஜா போற்றி என 3 முறை பதிவிடுங்க. நம்ம ஒவ்வொருக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்மை போல் யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நமக்கு இருக்கக்கூடிய தலைவிழுதி போல் யாருக்கும் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பில்லைங்க. ஒரு சிலருக்கு பிறந்தது முதல் இன்று வரையுமே கஷ்டத்துக்கு மேலே கஷ்டப்பட்டு அனுபவித்து கொண்டே தான் இருப்பீங்கள்ல. உங்களுடைய நல்ல விதமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க இயலாத ஒரு சூழ்நிலையில் இருப்பவங்க, அப்படிப்பட்டவங்க தங்களுடைய தலையெழுத்தை மாற்றுவதற்கு இதுவரையுமே நீங்கள் பட்ட கஷ்டத்திலிருந்து விடுபட ஒரு சிறப்பான நாள் தாங்க இந்த ஆணி திருமஞ்சனம். இந்த நாளை எப்படி வழிபாடு செய்வதுன்னு தெரியுமாங்க? நடராஜ பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு மிகுந்த அபிஷேகங்களில் முக்கியமான ஒரு அபிஷேகம் தாங்க மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரைன்னு சொல்லுவோம். அதே போல தாங்க ஆணி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்தினால செய்யக்கூடிய திருமஞ்சனங்க. இந்த திருமஞ்சன அபிஷேகத்தில் யார் ஒருவர் கலந்து கொண்டு சிவபெருமானை நம்ம வழிபாடு செய்கிறோமோ நம்ம வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் மாறும்னே சொல்லலாங்க. அப்படிப்பட்ட நாளில் நம்ம வீட்டில் எளிமையான வழிபாடு செய்யக்கூடிய முறை என்னன்னு தெரியுமாங்க? வீட்டில் நீங்கள் சிவபெருமானுடைய சிலை லிங்கம் எது இருந்தாலும் அதற்கு கண்டிப்பாக நீங்கள் ஆணி திருமஞ்சன நாளில் அபிஷேகம் செய்யணுங்க. இந்த அபிஷேகம் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்தில் 2ஆம் தேதி புதன்கிழமையில் பிரம்ம முகூர்த்த நேரமாக இருக்கக்கூடிய காலை 4 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளே செய்துடணுங்க. அதிகப்படியான அபிஷேகம் எதுவும் செய்ய வேண்டியது கிடையாதுங்க. நாட்டு மருந்து கடைகளில் திருமஞ்சன பொடி கிடைக்குங்க. அதை வாங்கி வந்து சிவபெருமானுக்கு நீங்கள் அபிஷேகம் செய்தாலே போதுங்க. பிறகு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு நீங்கள் வாசனை மிகுந்த மலர்களையும் வில்வ இலைகளை சாட்சி வழிபாடு செய்யணுங்க. இந்த வழிபாட்டிற்கு சிவபெருமானுக்கு நீங்கள் காய்ச்சிய பசும்பாலை நெய்வேத்தியமாக வைத்தால் போதுங்க. கலவை சாதத்தை நெய்வேத்தியமாக கூட நீங்கள் வைத்து வழிபடுங்க. இப்படி வைத்து விட்டு நீங்கள் சிவபெருமானுடன் பின்வரக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 108 முறை சொல்லி வில்வ இலைகளாலும் வாசனை மிகுந்த மலர்களாலும் அர்ச்சனை செய்தீங்கன்னா சிவபெருமானுடைய அருளால் உங்களுடைய தலையெழுத்து மாறிடுங்க. ஒருவேளை நீங்கள் வீட்டில் சிவபெருமானுடைய சிலையோ இல்லை லிங்கமோ இல்லாதவங்க இந்த வழிமுறையை சிவபெருமானுடைய படத்திற்கு முன்பாக கூட செய்து சிவனுடைய அருளை பெறலாங்க. இந்த ஒரு மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓம் தில்லைவாழ் நடராஜ பெருமானே போற்றி ஓம், ஓம் தில்லைவாழ் நடராஜ பெருமானே போற்றி ஓம் என்னும் மந்திரத்தை நீங்கள் 108 முறை சொல்லி வழிபடுங்க. சிவபெருமானுடைய ரூபமாக திகழ்பவர் தாங்க இந்த நடராஜரும். அப்படிப்பட்ட நடராஜருக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த நாளை ஆணி திருமஞ்சனால நீங்கள் உங்களுடைய வீட்டில் எளிமையான முறையில் இப்படி பூஜை செய்தாலே உங்கள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் பறந்துடுன்னே சொல்லலாங்க. அதற்கான ஒரு நல்ல வழியும் சிவபெருமான் வழிகாட்டுவார். சிவபெருமானுடைய வடிவங்களில் ஒன்றாக தாங்க இந்த நடராஜருமே. இவருக்கு வருடத்தில் பார்த்தீங்கன்னா 6 முறை மட்டும்தான் அபிஷேக ஆராதனை நடைபெறுதுங்க. அப்படி 6 முறை நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளில் 2 முறை மட்டும்தான் விடியற்காலையில் அபிஷேகம் நடைபெறுமா. அப்படி விடியற்காலையில் நடக்கக்கூடிய அபிஷேகங்கள்லாம் ஒன்றாக திகழ்வது தாங்க ஆணி மாதத்தில் வளபிரியில் வரக்கூடிய உத்திர நட்சத்திர நாளுங்க. இன்றைய தினத்தில் நீங்கள் ஆணி திருமஞ்சனம்னு சொல்லுவோம். இந்த நாளை நீங்கள் சிவபெருமானின் அருளை பெறுவதற்கு வாங்க வேண்டிய பொருட்கள் என்னன்னு தெரியுமாங்க? அருள் பார்த்துட்டா நமக்கு கிடைத்திட்டாலே நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் அனைத்தும் விலகிடுன்னே சொல்லலாங்க. நமக்கு கர்ம வினைகள் விலகி விட்டாலே நமக்கு இருக்கக்கூடிய பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் தவிடு பொடி ஆகிடுமாங்க. மேலும் நீங்கள் சிவபக்தி அடைவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகுன்னே சொல்லலாம். பலரும் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு முக்கிய காரணம் பிறவா நிலை அடைய வேண்டும் என்பதற்கு இல்லைங்க. இந்த பிறவா நிலையை அடைவதற்கு நீங்கள் சிவபெருமானை அருள் மட்டும் தேவை. அப்படிப்பட்ட சிவபெருமானை அருளை நீங்கள் பெறுவதற்கு அவருக்குரிய அம்சம் பொருந்திய பொருட்களை நாம் வாங்கி வைக்கணுங்க. அது என்னன்னு தெரியுமாங்க உங்களுக்கு?
அப்படிப்பட்ட பொருட்களில் சில பொருட்களை நீங்கள் ஆணி திருமஞ்ச நாளில் இன்று வாங்கி வைப்பதன் மூலம் சிவ அருளை நம்மால் பரிபூரணமாக பெற முடியுன்னே சொல்லலாம். செல்வ செழிப்பு உயருன்னு சொல்லலாங்க. அந்த அடிப்படையில் தாங்க முதல் பொருளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்குரிய ருத்ராட்சம் தாங்க. இந்த ருத்ராட்சத்தில் 5 முக ருத்ராட்சம்னு பொதுவாக சொல்வீங்க. இந்த 5 முக ருத்ராட்சத்தை வாங்கி உங்களுடைய கழுத்தில் அணிந்துக்கோங்க. இல்லைன்னா பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு சகல விதமான நன்மைகளும் செல்வ செழிப்பும் உண்டாகிடுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் தாங்க வெட்டி வேறு. நடராஜருக்கு அணிவிக்கக்கூடிய மாலைகளில் மிகவும் முக்கியமான ஒன்றுங்க வெட்டி வேர் மாலைன்னு சொல்லுவோம். வெட்டி வாரால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு தெய்வத்தின் உருவத்தை நீங்கள் வாங்கி வீட்டு பூஜை அறையில் வைப்பதன் மூலம் நம்மளே இருக்கக்கூடிய நோய் மட்டும் இல்லைங்க, அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர்ந்துடுங்க. நொடிகள் முற்றிலும் நீங்கிடும்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை உண்டாகிடுங்க. இழந்த செல்வத்தை நம்மளால் திரும்ப பெற முடியுங்க. சிவபெருமானுக்கு உரிய மலர்களில் ஒன்றாக திகழ்வது பார்த்திங்கன்னா அடுத்ததாக இருக்கக்கூடியது தாமரை மலர் வாங்குவது தாங்க. தாமரை மலர்ந்தே கிடைக்கக்கூடியது தாமரை விதை இல்லைங்க. இந்த தாமரை விதையை வாங்கி வைத்து வழிபடுவதோ உங்களுக்கு சிவனுடைய அருளை பெறுவதோடு மகாலட்சுமியின் கடாட்சத்தையும் உங்கள் வீட்டில் நிலைத்திருக்க செய்ய முடியுங்க. ஆணி திருமஞ்ச நாளில் புதன்கிழமையாக வருவதால் புதன் பகவானுக்குரிய பச்சை பயிரையும் வாங்கி வைத்து வழிபாடு செய்யுங்க. ஏதாவது ஒரு அபிஷேக பொருளை வாங்கி வைத்து வழிபாடு செய்யும் போது சகல விதமான நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகுங்க. சிவபெருமான் பார்த்தீங்கன்னா அபிஷேக பிரியராக இருப்பதால் அவருக்கு வாங்கக்கூடிய அபிஷேக பொருட்களும் மிகவும் எளிமையாக கூட கிடைக்குங்க. மஞ்சள், விபூதின்னு, திருமஞ்சன பொடி, பன்னீரில் ஏதாவது ஒன்றை வாங்கி வைத்து கூட நீங்கள் இன்றைய தினத்தில் வழிபாடு செய்வது சிவனுடைய மனமும் குளிர செய்யுங்க. மேல் சொன்ன பொருட்களை வைத்து வாங்கி வழிபடுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களுக்கு ஒரு நல்ல தீர்வாக அமையுங்க. ஆணி திருமஞ்சன தரிசனம் செய்தாலே அனைத்து விதமான புண்ணிய பலன்களும் நமக்கு ஏற்படுங்க. அனைவராலுமே பார்த்தீங்கன்னா இந்த நாளில் சிதம்பரத்தில் அமைந்திருக்கக்கூடிய நடராஜருக்கு நடக்கக்கூடிய மகா அபிஷேகத்தை தரிசிக்க முடியாதுங்க. அதனால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் சென்று நடராஜருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை கூட தரிசனம் செய்துவாங்க. இந்த ஆண்டு ஆணி உத்தர திருமஞ்சனம் பார்த்தீங்கன்னா ஜூலை 2ஆம் தேதி புதன்கிழமையில அமைஞ்சிருக்குதுங்க. இதற்கான 10 நாள் விழா சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா ஜூன் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியிருக்கு. இந்த 10 நாட்களும் என்னென்ன உற்சவங்கள் நடைபெறும் என்பதை தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த ஆணி திருமஞ்சனத்தில் என்ன சிறப்புங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டங்க. மாணிக்க வாசகருக்கு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் குருத்தை மரந்தடியில தான் காட்சி அளித்தது ஆணி மாத உத்திர திருநாளில் தாங்க. மாணிக்க வாசகருக்கு தன்னுடைய திருக்காட்சியை அளித்து அவர் சொல்ல சொல்ல சிவபெருமானே பார்த்தீங்கன்னா தன்னுடைய கைப்பட எழுதியதும் திருவாசகர்னு சொல்லப்படுது. மாணிக்க வாசகர் சொல்ல தன் எழுதியதாக சிவபெருமானே தன்னுடைய கைப்பட ஓலைச்சுவடியில கையெழுத்து போட்டதோடு மாணிக்க வாசகரையும் தில்லை சிதம்பரத்துல தன்னுடன் ஜோதியாக ஐக்கியமாக்கி கொண்ட தினமும் தாங்க இந்த ஆணி உத்திர நட்சத்திர நாளாம். இத்தனை சிறப்புக்கு இதக்கூடிய இந்த நாளை நாம் அபிஷேகம் செய்து வழிபடுவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க. இந்த நாளை நீங்கள் சிவபெருமானுக்கு என்னென்ன பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்தால் என்ன விதமான பலன்கள் தெரியுமாங்க. இந்த நாளை நீங்கள் சிவனுக்கு பால அபிஷேகம் செய்து வழிபடுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆயுள் விருத்தி அடைவீங்க. தயிர் அபிஷேகம் செய்வது சன்னதி விருத்தி உண்டாக்குங்க. விபூதி அபிஷேகம் செய்வது ஞானத்தை கிடைக்க உதவியாக இருக்குங்க. தேன் அபிஷேகம் செய்வது நல்ல குரல் வளம் உங்களுக்கு உண்டாகுங்க. சந்தன அபிஷேகம் செய்வது பார்த்தீங்கன்னா நல்ல பிறவி உங்களுக்கு கிடைக்குங்க. பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து வருவதால் எதிரிகளால் இருக்கக்கூடிய தொல்லைகள் நீங்கிடுங்க. அதுவே இந்த நாளை நீங்கள் நாட்டு சர்க்கரை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வருவது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கூட இருப்பவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்திடுங்க. இளநீர் அபிஷேகம் செய்வது சௌபாக்கியத்துடன் வாழ்க்கையை ஏற்படுத்தி தருங்க. அருங்கம்புல் நீர் கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்தீங்கன்னா நஷ்டமான பொருட்களை கூட திரும்ப கிடைத்திடுங்க. பன்னீர் அபிஷேகம் செய்வது வாழ்க்கை மனம் உள்ளதாக ஆக்கிடுங்க. மாம்பழம் பார்த்தீங்கன்னா தீராத வியாதிகளுக்கு ஒரு நல்ல தீர்வாக அமைங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வேலியிருக்க பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.